ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் புலாவ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்குங்க. நாலு பட்டைத்துண்டு, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இது சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. மூணு பச்சை மிளகாய் 2ஆக கிள்ளி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய சைஸு தக்காளியை மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கிளறிக்குங்க. ரெண்டு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்குங்க. கொத்தமல்லி புதினா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கிளறி விட்டுக்குங்க. இப்போ நான் துளசி அரிசி எடுத்துருக்கிறேன், 1 கிளாஸ் தான் எடுத்துருக்கிறேன். அதை கழுவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த கிளாஸில் தான் 1 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கிறேன், இதில் 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். மூடி போட்டு மூடி ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். இப்போ ஒரு விசில் வந்துடுச்சு, நம்ம இதை எடுத்து பார்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அப்படியே கிளறி விட்டுக்கலாம். இதை நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த சூட்லேயே அந்த நெய் வந்து மெல்ட் ஆகிடும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய சிக்கன் புலாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்மளுடைய சிக்கன் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.